a world's largest astrological community. A complete astrological solution and research center in India. Tamil, Telugu, Malayalam and Sanskrit. சகாதேவர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. நம் வாழ்வில் ஓர் பூர்ண கடாட்சம். எங்கேயும் எப்போதும் சிறப்புடன் கண்டு மகிழுங்கள். விழாவின் சிறப்பு விருந்தினர் உயர் திரு பாலாஜி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். சகாதேவர் 3ஆம் சர்வதேச ஜோதிட மாநாடு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள், முதல் கண் வணக்கங்கள். ஏன்னா நன்றின்றது முடியும் போது தானே சொல்லணும். ஸோ எப்போவுமே நம்ம ஜோதிட மாநாடுகளில் கேள்வி பதில் செஷன் மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டாபிக் தான் இன்றைக்கி. இவங்க என்ன பேசணும்னு கேட்டேன், ஏதாவது ஒரு தலைப்பை பேசுங்கன்னாங்க. நான் அப்புறம் இது வரைக்கும் எதுவுமே பேசாத ஒரு தலைப்பை பேசினா தான் நமக்கும் நிறையா விஷயம் அப்டேட் பண்ணிக்க முடியும். ஒரு மாநாட்டில் பேசின தலைப்பை இன்னொரு மாநாட்டில் பேசக்கூடாதுன்றதில் ரொம்ப நான் தெளிவாக இருப்பேன். ஸோ திருமணம் பற்றி பேசுங்கன்னாங்க. திருமணம் எனக்கு தெரிஞ்சு 2 இடத்துல பேசிட்டேன். ஸோ வேண்டாம் அப்படிங்கும்போது அதில் காதல் திருமணத்தை பற்றி பேசுங்கன்னாங்க. சரி, காதல் திருமணம் பேசலாம். காதல் திருமணம் யாருக்கு ஏற்படுது? ஏன்னா திருமணத்தில் அது ஒரு சப்டிவிஷன் தானே. திருமணம்ல என்னென்ன திருமணம் இருக்குதுன்னு பார்த்தா நிறையா திருமணம் இருக்குது. முதல் திருமணம், மறுமணம், காதல் திருமணம், கட்டாய திருமணம், நிபந்தனை திருமணம், காந்தர்வ திருமணம் இருக்குது. சரி, அந்த மாதிரி ஒரு காந்தர்வ திருமணம் காதல் திருமணம் தான். ஸோ 2வது ஐயாவுக்கு ஒரு நன்றி சொல்லணும். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, நான் ஐயாவால் வளர்க்கப்பட்ட ஒரு மாணவர். ஐயாவுடைய ஜோதிட பற்றையில் தான் நானும் வளர்ந்தன்றதை நான் பெருமையாக இங்கே சொல்லிக்கிறேன். ஸோ ஐயாட்ட நான் பஞ்சபட்சிலாம் படிச்சிருக்கேன். அவருடைய பஞ்சபக்ஷியில் கேள்வி அதிகம் கேட்டது நான் தான். இப்போ மறக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஐயாவுடைய இங்கே இந்த பேலஸ் ஹோட்டல் 2017, அப்போ நான் வந்து செவர்லெட்டில் 2016, அப்போ எனக்கு கல்யாணம் ஆகலை. நான் செவர்லெட்டில் இன்ஜினியராக இருக்கும்போது தான் அடிப்படை படித்தேன். 2017 கல்யாணம் ஆகிடுச்சு, கன்சீவாக இருந்தாங்க. அப்போ ஐயாட்ட பஞ்சபட்சி கிளாஸ் இதில் பேலஸ் டேட்டு கரெக்டாக ஞாபகம் இல்லை, மார்ச் மாதம் நினைக்கிறேன். ஐயா இதெல்லாம் நான் படித்தேன். அவருடைய அந்த இதில் மட்டும் ஒரு 10 டவுட்டு கேட்டேன். அதில் வந்து அந்த ஆகாச பந்து பலூனில் ஊதுறது எல்லாமே அந்த லெட்டர்லாம் எழுதி கொடுத்தேன். வீட்டுக்கு அனுப்பி வர்றாரு. அதில் இருந்தது எல்லாமே எனக்கு நடந்தது. நான் அதில் முதல்ல எழுதுனதே இந்த துறையில் ஏதாவது சாதிக்க வேண்டும்னு எழுதினேன். சாதிச்சிட்டேன். சரி, ஐயாவுடைய பஞ்சபட்சி மாணவர்களாக நானும் ஒருத்தன். ஐயா கண்டிப்பாக மறந்துருக்க மாட்டார். ஸோ அந்த அந்த செஷன்லேயே நான் தான் அதிக டவுட்டு கேட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து அவர் கூட இந்த மேடையை பகிர்ந்துக்கிறதே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஸோ என்னென்னா, காதல் திருமணம் இந்த 5ஆம் பாவம், அதாவது திருமண பொருத்தத்தை செயல்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான, இப்போ ஒரு ஜாதகம் பார்க்குறோம், நம்மகிட்ட பொருத்தம் இருக்கான்னு கேட்குறாங்க. நம்ம பொருத்தம் இருக்குது சொல்லிடுறோம். கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. நிச்சயதார்த்தம் நடக்குது. கல்யாணத்துக்கு முத நாள் பொண்ணு எஸ் ஆகிடுச்சு, இல்லை மாப்பிள்ளை ஒத்துக்கலை, கல்யாணம் நின்று போச்சு. அதுக்கு 1000 காரணம் இருந்தாலும் சொந்தக்காரங்க யார் அட்டாக் பண்ணுவாங்க? யார் ஜோசியம் பார்த்தது? அது பொண்ணு மேலே தப்பு கிடையாது, மாப்பிள்ளை மேலே தப்பு கிடையாது. பொண்ணை கட்டாயப்படுத்தினா பார்த்தீங்களா, அவங்க அப்பா அம்மா மேலே தப்பு கிடையாது. மாப்பிள்ளையை கட்டாயப்படுத்தின அப்பா மேலே தப்பு கிடையாது. அவங்களாம் நல்லவங்க. யார் ஜோசியம் பார்த்தது? அவன் சொல்லலையா? ஏன்னா நமக்கு எல்லாமே தெரியுமில்ல. ஸோ இந்த மாதிரி 3 சம்பவம் வேறு சில எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு, நம்மளும் இதே ஏஜ் குரூப் தானே, இந்த பஞ்சாயத்தில் நிறைய கேட்டிருக்கமேன்னு சொல்லிட்டு ஜோசியம் வந்ததுக்கப்புறம் அவங்க ஜாதகத்தெல்லாம் வாங்கி பார்த்தோம்னா நிச்சயதார்த்த பாவம் நல்லாயிருக்கு, திருமண பாவம் பஞ்சாயத்து. ஸோ நிச்சயிக்கப்பட்டு கல்யாணம் ஆன திருமண காதல் காரணமாக கல்யாணம் ஆன ஒரு 3 ஜாதகம் வச்சுருக்கேன். அந்த 3 ஜாதகத்தையும் நான் இதில் கடைசியாக சொல்கிறேன். முதல்ல திருமண பற்றி பேசும்போது மறுமணம் பேசிதாகணும். பலதார யோகம், அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணம், அது எப்படி அமைப்பு அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எனக்கு இன்றைய மாநாட்டில் பேச கொடுக்கப்பட்ட தலைப்பு காதல் திருமணம். அந்த காதல் திருமணத்தை பற்றி பேசுவோம். காதல் திருமணம் நடக்க இருக்கும் ஜாதகருக்கு நம்ம ஜாதகம் பார்க்கும்போதே இப்படி சொல்லிடணும், இப்படி தான் இருக்குது, இதுதான் அப்படின்னு சொல்லிடணும். நான் இந்த இதாவது நானும் காதல் திருமணம் தான் பண்ணேன். அதாவது என்கிட்ட இது வரைக்கும் ஒரு 2900 பேர் ஜாதகம் பார்த்துருக்காங்கன்னா, அவங்களுடைய காதல் திருமணம் பார்த்த எல்லாரோடைய என்கிட்ட ஜாதகம் பார்த்தவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து அவங்களோட இதெல்லாம் ஃபீட் பண்ணி வச்சுக்குவேன். அவள் ஒரு 5 சப்ஜெக்ட் நோட்டில் அவங்க ஜாதக கட்டெல்லாம் போட்டுருவேன். அவங்க எப்படி திருமணம் நடந்ததுன்ற திருமண டேட்டு போடும்போது காதல் திருமணமாக இருந்தால் நான் ப்ராக்கெட்டில் காதல் திருமணம் போட்டுக்குவேன்.
அப்படி கேதர் பண்ண 80 காதல் திருமணம். அதுக்கப்புறம் நம்ம காலேஜ் படிக்கும்போது என் கூட படித்தவன்லாம் லவ் பண்ணியிருப்பான்ல, அந்த லவ் கல்யாணத்தில் முடிஞ்சது ஒரு 10 பேருக்கு இருக்குல்ல, அவங்க டேட் ஆஃப் பர்த்லாம் நான் வாங்கி கலெக்ட் பண்ணேன். அப்படியெல்லாம் கலெக்ட் பண்ணி நான் ஒரு டேட்டா பேஸ் வாய்ப்பு இருந்தால் எதிர்காலத்தில் புக்காக போடலாம். அதை வச்சிருக்கிற டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய ஒரு 7 விதிகள், அதுதான் இன்றைக்கி நான் இங்கே சொல்ல வந்திருக்கேன். ஸோ காதல் திருமணம் நடக்கக்கூடிய முக்கியமான பாவகம்னு பார்த்தா 5 பாவம், அதாவது 5ஆம் பாவம் கிடையாது, மொத்தம் 5 பாவங்கள். அதில் முதல் 2ஆம் பாவம். 2ஆம் பாவம் என்பது குடும்ப அங்கீகாரம். இப்போ காதல் திருமணமும் குடும்பம் அங்கீகரித்தா தானே அது கல்யாணத்தில் போய் முடியுது. அப்போ 2ஆம் பாவம் காதல் குடும்ப அங்கீகாரம் தருவது. 4ஆம் இடம் என்பது ஒரு தனிப்பட்ட ஒழுக்கம். ஒரு வீட்டில் யார்கிட்டையும் பேசக்கூடாது, யார்கிட்டையும் பழகக்கூடாது. அதை மீறி வருது பார்த்தீங்களா அந்த பள்ளி பருவ காதல். ஒரு +1 +2 படிக்கும்போது, காலேஜ் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கும்போது, வேலைக்கு போகிற இடத்துல வரக்கூடிய காதல். இதையே நான் 3ஆக பிரிச்சிருக்கேன். பள்ளி காதல், கல்லூரி காதல், வேலை செய்கின்ற இடத்துல மலர்கின்ற காதல், அதற்கு பிறகு திருமணத்துக்கு பிறகின்ற மலர்கின்ற காதல். அது பேசினா இது வேறு மாதிரி ஆகிப்போயிடும். ஆனால் அதுவும் காதல் தான். அந்த மாதிரி ஜாதகத்தையும் நான் ஆய்வு பண்ணி வச்சுருக்கேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் எதுவுமே கூச்சம் கிடையாதுங்க, எல்லாம் ரிசர்ச். ஸோ 2ஆம் பாவம் குடும்ப அங்கீகாரம். 4ஆம் இடம் என்பது தனிநபர் ஒழுக்கம். ஒருவருடைய வீட்டில் கட்டாயப்படுத்தி கட்டுப்படுத்துகிற மீறி காதல் பண்ணுகின்றது 4ஆம் பாவம். 5ஆம் பாவம் தான் உண்மையான காதல். ஒருவருக்கு 5ஆம் பாவம் காதல் மட்டும் கிடையாது. இப்போ ஒருத்தர் பழகிறார், அவரோட அவர் எப்படி பழகிறார். ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுறார், அவர் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறார். ஒரு சிலர் பிஸ்னஸ் பாருங்கள் ஸ்மூத்தாக போவோம், அவருக்கு இவர் உதவி பண்ணுவார், அவர் நல்லா இருக்கணும்னு இவர் நினைப்பார், அவர் சிறப்பாக வெற்றி பெறணும்னு நினைப்பார். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த காதல் பண்ணி கல்யாணம் பண்ண எல்லாருமே பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகிருக்காங்க. யாரெல்லாம் காதலே பண்ணாமல் பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்களோ அதில் பெரும்பாலும் ஃபெயிலியர் ஆகிருக்கு. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், இந்த பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆனவங்க பெரும்பாலும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்களாக இருக்காங்க. ஏன்னா அதே 7ஆம் பாவம் தான் இங்கேயும் பார்ட்னர்ஷிப்ன்றத 7ஆம் பாவம் வருது. ஸோ இந்த 5ஆம் பாவம்ன்றது உண்மையான அன்பு. நான் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறதும், நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறது. ஒருத்தங்க யூஸ் பண்ணிக்காமல் 2 பேரும் பரஸ்பரமாக அன்பு காட்டுறதுக்கு பேர் தான் இந்த 5ஆம் பாவம். அடுத்து 7ஆம் பாவம். 5ஆம் பாவம் என்பது காதல், 7ஆம் என்பது திருமண அங்கீகாரம், 11ஆம் இடம் என்பது காதல் நிறைவேறுதல் அல்லது ஆசை நிறைவேறுதல். இப்போ ஒரு சில படத்தில் சொல்லுவாங்க, நான் சிறு வயதிலிருந்தே ஆசைப்பட்ட எதுவுமே எனக்கு கிடைக்கலம்பாங்க. அப்போ அவங்க ஜாதகத்தில் பார்த்தா 11ஆம் இடம் பரம பலகீனமாக இருக்கும், ரொம்ப பலகீனமாக இருக்கும். இந்த 11ஆம் இடம் என்பது தான் காதல் நிறைவேறுதல், ஆசை நிறைவேறுதல் என்பது. ஸோ இந்த 2, 5, 7, 11 மறுபடியும் சொல்கிற பாருங்க. 2ஆம் இடம் என்பது குடும்ப அங்கீகாரம், 4ஆம் இடம் என்பது தனிநபர் ஒழுக்கம், 5ஆம் இடம் என்பது காதல், 7ஆம் இடம் என்பது திருமண அங்கீகாரம், 11ஆம் இடம் என்பது ஆசை நிறைவேறுதல், காதல் நிறைவேறுதல், விருப்பம் நிறைவேறுதல். ஸோ இது 5ம் ஒருவருக்கு சம்பந்தப்பட்டால் அவர் காதல் திருமணம் செய்வார். இதில் 11ஆம் இடம் தவிர 2, 4, 5, 7 இருந்தால் அவங்க லவ் ஃபெயிலியர் ஹிஸ்ட்ரி வச்சுருப்பாங்க. அப்புறம் எத்தனை லவ் ஃபெயில், அது பார்த்திங்கன்னா சார் காலேஜ் படிக்கும்போது ஒன்று, அது பார்த்திங்கன்னா ஸ்கூல் படிக்கும்போது ஒன்று, ஃபைனல் இயரில் ஒன்றுன்னுவாங்க. ஸோ இந்த 4-5 திருமண ஃபெயிலியருக்கெலாம் நான் ஒரு ஜாதகம் வச்சுருக்கேன். ஒரு பொண்ணு இப்போ நான் சமீபத்தில் டெல்லி அகமதாபாத் போயிருக்கும்போது டெல்லியிலேருந்து ஒருத்தர் வந்தாங்க, 7 லவ் பண்ணியிருக்கேன் சார், 7 பேர் என்னை ஏமாற்றிட்டாங்கன்றது அந்த பொண்ணுடைய ஜாதகத்தையும் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி டேட்டா பேஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் நான் வரக்கூடிய காலங்களில் அதை பற்றி பேச வாய்ப்பு கிடைக்கும்போது பேசலாம். ஸோ ஒரு கிரகம் 2, 5, 7ஆம் அதிபதியினுடைய தொடர்பு பெறும் பொழுது அவர்களுக்கு காதல் திருமணம் நடைபெறுகிறது. ஒரு கிரகம் ஒன்றுக்கும் மேற்பட்ட சேர்க்கை பெறும்போது, அதாவது 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி, இது மாதிரி 2, 5, 7, அதாவது 2, 5, 7, 11, 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி, 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி, 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி, அதே மாதிரி 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி. இந்த காம்பினேஷனில் யாருக்கெல்லாம் கிரகச்சேர்க்கை இருக்கிறதோ அவர்களுக்கு வாழ்க்கையில் காதல் என்பது ஒரு முறையேனும் வந்து சென்றுவிடும். எப்படி இதெல்லாம் வந்து சென்றுவிடும். அவங்களுக்கு அது திருமணம் நடக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அப்போ தான் நம்ம பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு 5இல் சனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 5இல் சனி இருந்தால் 5ஆம் அதிபதி ஒரு ராசிக்கு லக்கணத்துக்கு 5ஆம் இடத்தில் சனி இருக்கும் பொழுது அவர் 10ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டை பார்க்கிறார். கரெக்டுங்களா? சனிக்கு 10ஆம் பார்வை உண்டு. 10ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டை பார்க்குறாரு. 2ஆம் இடம் என்ன சொன்னால் குடும்ப அங்கீகாரம், கை வைக்கிறாரா? 5ஆம் இடத்துல இருக்கார், அங்கே தானே காதல், கை வைக்கிறாரா?
3ஆம் பார்வையா 7ஆம் வீட்டை பார்க்குறாரா? திருமண பாவத்தை கை வைக்கிறாரா? 7ஆம் பார்வையா 11ஆம் இடத்தை பார்க்குறாரா? ஒரு மனிதனுக்கு காதல் நடைபெறுகின்ற 2, 5, 7, 11 எல்லாத்தையும் கை வைக்கிறாரா நாளை தவிர? அப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக லவ் ஃபெயிலியர் இருக்குமா இருக்காதா? நீங்கள் 5ல் சனி இருக்கவங்க யாராவது இங்கே இருந்தீங்கன்னா பாருங்கள், வாழ்க்கையில் காதல் தோல்வி கட்டாயம் ஏற்பட்டிருக்கும். ஸோ இந்த 5ஆம் இடத்தில் சனி இருக்கும் பொழுது காதல் தோல்வி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி குரு 11ஆம் இடத்தில் இருப்பது, ஆசைகள் நிறைவேறுகின்ற இடம் 11ஆம் இடமா? அங்கே தலைவர் உட்காந்தா என்ன பண்ணுவார்? அந்த இடத்த பார்த்தா நல்லது. உட்காந்தா அங்கே உட்கார்றவர் என்ன பண்ணுவார்? 11ஆம் இடத்துல உட்காந்தவர் எங்கே பார்ப்பார்? 11, 12, 1, 2, 3ஆம் இடத்தை பார்ப்பாரா? அடுத்து 5ஆம் இடத்தை பார்க்குறாரா? அடுத்து 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ 11ஆம் இடத்தில் கிரகம் குரு பகவான் இருப்பதும் காதலை தோல்வி செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி 2ஆம் அதிபதியினுடைய ராசி அதிபதி, 2ஆம் அதிபதி யாரோ அவர் 11ஆம் அதிபதி நட்சத்திர வீடாக இருந்தாலும் அவர்களுக்கு காதல் தோல்வி ஏற்படுகிறது. அதே போல் வந்தீங்கன்னா குருவே 2ஆம் இடமா சில பேருக்கு வருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா விருச்சக லக்கணத்துக்கு குரு தான் 2ஆம் அதிபதி, கும்பலக்கணக்காரங்களுக்கு குரு தான் 2ஆம் அதிபதி. அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு 11ஆம் அதிபதி தொடர்பு இருந்தாலும் அவர்களுக்கு காதல் வீட்டில் அங்கீகரிக்க மாட்டார்கள். சில பேர் சொல்லுவாங்க, வீட்டில் ஒத்துக்கலை சார், அதனால் நான் வேறு கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனால் இவங்க லவ் பண்ணது உண்மை, வீட்டின் கட்டாயத்தின் காரணமாக அந்த காதலை விட்டு கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி அமைப்பு 2, 11 சம்மந்தப்படுகிறது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் 11ஆம் இடம் மட்டும் தொடர்பு இருந்தால் அவர்களுக்கு, அதாவது ஒரு ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி தொடர்பு இருந்தால் அவர்களுக்கு காதல் ஏற்படுகிறது. 5ஆம் இடம் 11ஆம் இடம் மட்டும் இருக்குது அப்படின்னா 5ஆம் இடம் காதல், 11ஆம் இடம் ஆசை நிறைவேறுகிறது. 5, 11 தான் டேஞ்சர். ஏன்னா 7ஆம் இடம் சம்மந்தப்படலைங்கும் போது காதல் நடக்குது, ஆசை நிறைவேறுது, கல்யாணம் நடக்கலை. நான் என்ன சொல்ல வரேன்றதை புரிஞ்சுக்கணும். இதுதான் ரொம்ப டேஞ்சர். ஒரு பொண்ணுக்கோ பையனுக்கோ இப்படி இருக்கும் பொழுது அவங்க அப்பா அம்மா கிட்ட இந்த பையனை ஹாஸ்டலில் தங்கி வைக்க படிக்காதீங்க, லாங்கில் அனுப்பாதீங்க, முடிஞ்சால் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுங்க. இவங்க தான் பெரிய சம்பவத்தை பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 ஜாதகம் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு அடுத்து 2, 5, 11 இப்படி தொடர்பு இருந்தால் காதலுக்கு வீட்டில் அனுமதி கிடைக்கும். திருமணத்துக்குள்ளே இவங்களே சண்டை போட்டு அடிச்சுக்கிறாங்க. 2ஆம் அதிபதி சம்பந்தம் இருக்குது, 5ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி சம்பந்தம் இருக்கும் பொழுது காதலுக்கு வீட்டில் திருமணம் ஓகேன்னு ஒத்துக்கிறாங்க. சரி, இன்னும் ஒரு 6 மாதம் போட்டோம், 1 வருஷம் போட்டுன்றாங்க. அதுக்குள்ளே இவன் அந்த பையன் பொண்ணுகிட்ட பேசுகிறான், அந்த பொண்ணு இந்த பையன்கிட்ட பேசுன்னு இவங்களாம் அடிச்சுக்கிட்டு சந்தேகம் என்ற போர்வையில் கல்யாணம் நின்று போயிடுது. அந்த மாதிரி நிறையா ஜாதகம் இருக்குது. ஸோ 5, 4 மட்டும் தொடர்பு இருக்குது அப்படின்னா இருவருக்கும் மனதின் சுதந்திரத்துக்காக காதல் செய்கிறார்கள். வீட்டில் யாரும் என்ன பாப்பா முடி நம்ம ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குது, இந்த பின்னு நல்லா இருக்குன்னு யாரும் சொல்கிறதில்ல. அந்த பையன் சொல்கிறான்னு அந்த சுதந்திரத்துக்காக லவ் பண்ணுறாங்க. ஸ்கூலில் மற்றவங்களாம் லவ் பண்ணுறாங்கன்னு தானே லவ் பண்ணுறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணம் போக மாட்டேங்குது. ஸோ இந்த 4, 5 தொடர்பு ஆபத்து கிடையாது, ஆனால் மனதளவில் அது ஒரு பெரிய ஃபெட்டப் கொடுக்குது. 5, 12 தொடர்பு இருந்தால் அந்த, ஏன்னா 12ஆம் இடம் என்பது அயன சயன யோகம், தாம்பத்திய ஆசையை குறிக்கின்ற இடம். ஸோ அந்த 5, 12 ஏற்படுறது தான் ரொம்ப டேஞ்சர். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு பிறகு ஏற்படுகின்ற காதலுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ இப்போ இந்த 5, 12 சம்பந்தம் இருந்தால் மட்டும்தான் இவங்க வந்து அந்த காம ஆசைகளுக்காக, அந்த வயதில் ஏற்படுகின்ற பாலுணர்வுக்காக காதல் செய்கிறாங்க. சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது டேடி மம்மி வீட்டில் இல்லை அப்படின்னு பாட்டை போட்டுட்டு சம்பவத்தை பண்ணிடுறாங்க. அப்புறம் இவங்களுக்குள்ள மனக்கசப்பு ஏற்பட்டு அது திருமணத்துக்கு இல்லாத போகும் பொழுது அது பெரிய பிரச்சனை ஏற்படுகிறது. ஸோ நான் என்ன சொல்கிறேன், 5, 11 இருந்தால் அது ஆபத்து, 5, 12 இருந்தால் திருமணத்துக்கு அப்புறமா ஆபத்து. ஸோ ஒருத்தருக்கு 5, 12 இருக்குது, கல்யாணம் பண்ணிட்டு ஃபாரின் போகிறாங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் ஃபாரின் கூட கூட்டு போயிடணும். அதுவும் எல்லா டைமும் பாதிக்குதானா? கிடையாது. அந்த 12ஆம் இடத்து புத்தியோ, 12ஆம் இடத்தில் கோச்சார கிரகங்கள் வருட கிரகங்கள் போகும்போதோ, 5ஆம் இடத்து புத்தியோ சம்மந்தப்பட்டால் மட்டும்தான் அந்த பிரச்சனை. நான் சொல்கிறது புரியுதுங்களா? உடனே 5, 12 தொடர்பு இருக்குன்னு ஒரு பொண்ணு ஜாதத்தில் இருக்குன்னு பயப்பட வேண்டாம், ஒரு ஆண் ஜாதத்தில் இருக்குன்னு பயப்பட வேண்டாம். கல்யாணம் ஆகி ஒரு 15 வருஷத்தில் அந்த தசா புத்தி வருதா? அப்படி வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு குழந்தை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு 6 வயசு குழந்தை இருக்குது, தினங்காலையில் எழுந்திரிச்சு தண்ணி ஊற்றி தலைவாரி விட்டு பேன் பார்த்து பவுடர் அடித்து கொண்டு போய் ஸ்கூலில் விட்டு சாப்பாடு செஞ்சு திரும்ப மதியானம் சாப்பாடு செஞ்சு இப்படியே பிஸியாக வச்சுக்கணும். ஸோ குழந்தை இருந்தால் இந்த பிரச்சனை பெருசாக வரதில்லை. அப்படியே குழந்தை இருந்தாலும் அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகிற ஏஜ் இப்போ ஒரு 10வது படிக்குதுன்னா அப்போ இந்த ப்ராப்ளம் வருதுன்னா கணவர் அப்போ ஆக்டிவாக இருக்கணும். மறுபடியும் நான் சொல்கிறேன், 5, 12 ஒரு பொண்ணுக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டு ஒரு 10 வருஷம் வித்தியாசம், மாப்பிள்ளைக்கு 32, பொண்ணுக்கு 21, என்னைக்கு இருந்தாலும் சம்பவம் நடந்துடும். இந்த 5, 12 தொடர்பு இருந்தால்
அந்த பெண்ணுக்கு சம வயது கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்போ என்ன ஆகும், இந்த பொண்ணு 35 இருக்கும்போது அவருக்கு 36 தான் இருக்குது, ஈடு கொடுப்பாரு. அந்த ஒரு வெற்றிடம் ஏற்படாது, குடும்பத்தில் சுகத்துக்கான வெற்றிடம் ஏற்படாது. அதே மாதிரி 5-11 இருந்தால் அவங்களுக்கு ஈக்குவலேஜில் கல்யாணம் பண்ணும். நீங்கள் இதெல்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணி வரக்கூடிய திருமண பொருத்தம் பார்க்கும்பொழுது பொண்ணுக்கு 5-12 சம்மந்தம் இருக்குது. அதனால் பையனோட ஈக்குவல் ஏஜ், இந்த பொண்ணு 93 பிறந்திருக்கா, 93 கல்யாணம் பண்ணுங்க, இல்லைனா 91 கூட கல்யாணம் பண்ணுங்க, ஒரு வயசு சின்ன பையன் கூட கல்யாணம் பண்ணுறது தப்பு கிடையாது அப்படின்னு அவங்களுக்கு எஜுகேட் பண்ணும். இல்லை நம்ம தமிழ் சமுதாயத்தில் ஒத்துக்கலை அப்படின்னா, இந்த சமூகத்தில் ஒத்துக்கலைன்னா அட்லீஸ்ட் ஈக்குவல் ஏஜ், அதே வருஷம் 6 மாதம் பெரியவங்க 3 மாதம் பெரியவங்கன்னு கல்யாணம் பண்ணும்போது இந்த சந்தர்ப்பம் தடைபடுகிறது. அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன சொல்லணும், உங்களுக்கு 3 குழந்தை பிறந்தால் தான் சார் பெரிய யோகங்கணும். முதல் குழந்தை பெற்பாங்க, 2 வருஷம் 3 வருஷம் போவோம், திரும்ப அடுத்த குழந்தை, அப்போ ஒரு 3 குழந்தை அப்படிங்கும்போது 10 வருஷம் முடிஞ்சுது. அப்போ இந்த தசாபதி முடிஞ்சால் பிரச்சனை கிடையாது. இவர்களுக்கு நம்ம இப்படி இந்த விஷயத்தை கணவர்கிட்ட சொன்னோம்னா அவன் அவ்வளோதான், ஃபோன் வெயிட்டிங்கில் போனால் கூட யார்கிட்ட பேசணுமா. ஸோ இதில் சில விஷயங்கள் பார்த்து பக்குவமாக நம்ம எடுத்து சொல்லணும், பார்த்து இதை ஹேண்டில் பண்ணணும். ஸோ 5-12 தொடர்பு கல்யாணத்துக்கு பிறகும் ஏற்படுகின்ற காதலை குறிக்கிறது. ஸோ இது காதல் திருமணத்துக்கு காதல் திருமணத்துக்கான டாபிக் இல்லை, பட் அதோடைய சம்பந்தமான விஷயங்கள். ஸோ அதனால் அதையும் நான் இதை சேர்த்து சொல்லிட்டேன். அடுத்ததாக 5, 7, 8 ஒரு லக்கணத்திற்கு 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி 8ஆம் இடம் தொடர்பு பெற்றால் இது இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ரன். இதுதான் அந்த ரன் படத்தில் பண்ணுறாங்கல்ல சம்பவம், வீட்டை விட்டு கூட்டு போய் கல்யாணம் பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் வந்து அந்த 5, 7, 8. 5ஆம் இடம் காதல், 7ஆம் இடம் திருமணம், 8ஆம் இடம் தலைமறைவு. கரெக்டாக என்ன சொல்கிறாங்க, வீட்டை விட்டு ஓடி போயிட்டான்னு தான் சொல்கிறாங்க. இப்போ ஒரு சம்பவம் இந்த மாதிரி நடந்தது, கல்யாணத்துக்காக கணவன் மனைவி வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னா ஊரில் என்ன பேசிக்கிறாங்க, வீட்டை விட்டு ஓடி போயிட்டான்றாங்க. யாராவது நிஜமாக வீட்டை விட்டு ஓடி போகிறாங்களா? காரில் போகிறாங்க இல்லை பஸ்ஸில் தான் போகிறாங்க. இங்கேருந்து பழனியில் போய் கல்யாணம் பண்ணுறாங்க, என்ன சேலத்துலேருந்து பழனிக்கு 240 கிலோமீட்டர் ஓடி போகிறாங்களா? முடம் தாங்குமா? என்ன சொல்கிறாங்க, ஓடி போகிறாங்க. ஓடி போகிறது எங்கே இருக்காங்கன்னே தெரியல. அதுக்கு என்ன அர்த்தம்? 8ஆம் பாவம் தலைமறைவு 8ஆம் பாவம் தானே. அந்த தலைமறைவு குறிக்கின்ற 5 ஒரு பொண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ 5, 7, 8 தொடர்பு இருந்தால் இவர்கள் காதலுக்காக ஊரை விட்டு ஓடி சென்று காதலால் ஏற்படும் விளைவுகளை பற்றி கொஞ்சம் கூட முன் யோசனை இல்லாமல் கண்மூடித்தனமாக காதலிக்க தூண்டும் பாவநிலை இது. இதுவே 5, 7, 8க்கு பதிலாக 10, 8 தொடர்பு இருந்தால் 10, 8 தொடர்பு இருந்தால் தொழிலுக்காக ஊரை விட்டு ஓடுறது. சார் வேலைக்காக வெளிநாட்டுக்கு போகிறாரு, வேலைக்காக போகிறாரு. இதே 6, 8 அப்படின்னா ஊர்லெல்லாம் கடன் வாங்கிட்டா ஊரை விட்டு ஓடிட்டான். ஸோ இப்போ இந்த 8ஆம் இடம் என்ன வகையான சம்பந்தம் இருக்கிறதோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் ஏற்படும். அடுத்து 4, 5, 6 இது தொடர்பு இருந்தால் காதலிக்க ஆரம்பித்து ஒரு சந்தோஷம் தென்பட்ட காலத்திலேயே சண்டை வந்துடும். யார் லவ் பண்ணுறாங்களோ அவங்களே எதிரியாக நினைப்பாங்க. ஏன்னா 4, 5, 6 4ஆம் இடம் தனிப்பட்ட ஒழுக்கம், 5 காதல், 6ஆம் இடம் எதிரி. ஸோ இது ஒரு தொடர்பு இருந்தால் யாரை லவ் பண்ணாங்களோ இந்த சினிமாலாம் பார்த்துருப்பீங்க, லவ் பண்ணியிருப்பாங்க, கல்யாணத்துக்கு ரெடி பண்ணியிருப்பாங்க, போஸ்ட் ஒட்டுவேன், மாப்பிள்ளை வீட்டில் ஃபோட்டோ அனுப்பிடுவேன், மிரட்டுவானுங்க, இந்த ஃபேஸ்புக்கில் போட்டுருவேன், உங்கள் அப்பா கிட்ட சொல்லிடுவேன். லவ் பண்ண பொண்ணையே பையனே மிரட்டுவாங்க, கவனிச்சிருக்கீங்களா? நீ மட்டும் என்ன கல்யாணம் பண்ணலாம் உங்கள் வீட்டில் சொல்லிவிடுவேன், நீ மட்டும் கல்யாணம் பண்ணலாம் நான் போலீஸ் ஸ்டேஷனில் நின்றுவேன் அப்படிம்பாங்க. இதெல்லாம் வந்து மிரட்டக்கூடிய பாவம். இது 4, 5, 6 தொடர்பு இருந்தால் இந்த மாதிரி ஒரு 12 ஜாதகம் நான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஜாதகம் நான் சொல்கிறேன். ஒரு ராசி கட்டம் போட்டுக்கோங்க. அந்த ராசி கட்டத்தில் லக்கணம் விருச்சக லக்கணம், லக்கணத்துக்கு 5ஆம் இடத்தில் சனி, லக்கணத்துக்கு 5ஆம் இடத்தில் லக்கணத்துக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன், லக்கணத்திற்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் சுக்கிரன். இப்போ இந்த ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லக்கணாதிபதியும் லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதியும் லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்காங்க. கரெக்டுங்களா? லக்கணத்துக்கு 11ஆம் அதிபதியான புதன் லக்கணத்திற்கு 6ஆம் இடத்துல போட்டுக்கோங்க, மேஷத்தில் போட்டுக்கோங்க. இப்போ இவங்க எங்கே லவ் பண்ணாங்கன்னா வேலை செய்கிற இடத்துல லவ் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா லக்கணத்திற்கு 11ஆம் அதிபதி புதன் லக்கணத்துக்கு 6ல் இருக்காரா? இது வந்து ஒரு பெண்ணோட ஜாதகம். அப்போ பெண்ணுக்கு 11ஆம் அதிபதி காதலன் எங்கே கிடைத்தான்? வேலை செய்கின்ற இடத்துல கிடைச்சான். அங்கே சூரியன் உச்சமா, சூரியன் அங்கேயே இருக்குது, சூரியன் புதன். அரசாங்க வேலையில் இருக்கிறவரோட லவ் பண்ணாங்க. இவங்களும் கவர்மெண்ட் ஜாப்பு, அவங்களும் கவர்மெண்ட் ஜாப்பு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தில் அவர் எங்கே லவ் பண்ணுவாங்க அப்படின்னு முதற்கொண்டு நம்மளால் யோசிக்க முடியுன்றதை விட நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும் அப்படின்றத சொல்லிக்கலாம். அடுத்து பெயர் கெடுதல். இந்த காதலால் பெயர் கெடும் பார்த்தீங்களா? அந்த குடும்பத்து பொண்ணு வேறு சமுதாயத்தை லவ் பண்ணிட்டாங்க, அதனால் அவர் ஃபெட்டப் ஆகிட்டார்.
இதை நம்ம டீட்டெயில்டாக பேசினா சமுதாய பிரச்சனை வரும். இது ஜாதகத்தில் இருக்கிறத நம்ம சொல்கிறோம். இது பெயர் கெடுதல். அதே மாதிரி சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே கேஸ்ட்டில் கூட அந்த பிள்ளை நல்ல பிள்ளை கிடையாது, அந்த பிள்ளை அவங்க வீட்டில் எல்லாம் சண்டை போட்டு தனித்தனியாக இருக்காங்க, அவங்க அப்பா அம்மா பிரிஞ்சிருக்காங்க, கல்யாணம் பண்ணிட்டாரு. அந்த பொண்ணு படிக்காத பொண்ணு, இவன் படித்த பையன், அல்லது இந்த பொண்ணு படித்த பொண்ணு டாக்டரு, அவன் டிரைவர்னு வேலை பாகுபாடு அல்லது சாதி பாகுபாடு அல்லது உருவ பாகுபாடு, அவன் எப்படி ஹீரோ மாதிரி இருக்கான், இது என்ன இந்த பொண்ணு குள்ளையாருக்கு லவ் பண்ணுறான். இந்த மாதிரி சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாத ஒரு காதல், குடும்பத்தார் ஏற்றுக்கொள்ளாத காதல், அதன் மூலமாக பெயர் கெடுதல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாவம் 3, 4, 8, 9. ஸோ 4ஆம் இடம் தனிப்பட்ட ஒழுக்கம், அதற்கு 12ஆம் இடம் 3. 9ஆம் இடம் சந்தோஷத்திற்கான அமைப்பு, அதற்கு 12ஆம் இடம் 8. இந்த 3, 4, 8, 9 தான் ஒருவருக்கு காதலின் மூலமாக பெயர் கெடுவதற்கான காரண அமைப்பு. ஸோ 3ஆம் இடம் அவரது பேச்சு வழக்கு. 3ஆம் இடம் என்பது பேச்சு வழக்கு. இதுதான் நம்ம தமிழ்நாட்டில் 99.99% இருக்கும், குறிப்பாக பெண்களுக்கு எல்லாருக்குமே இருக்கும். அவன் இப்படி சொன்னான், அதாவது 3 பேர் ஏபிசி, ஏபி நண்பர்கள். இந்த சி என்ன பண்ணுவார், ஏ கிட்ட போய் பி உன்னை பற்றி இப்படி சொன்னான், பி இதை பண்ணான் அப்படின்னு இந்த மாதிரி சொல்லி 3ஆம் இடம் பேச்சு. இந்த பேச்சின் மூலமாக ஒருவரை பற்றி தப்பாக பேசி மனக்காயம் ஏற்பட்டு பிரிவது, சண்டை ஏற்படுவது. 4ஆம் இடம் தனிநபர் ஒழுக்கம், தனிநபர் வெளிப்படுத்தும் நடவடிக்கைகள். அவன் என்னை இப்படி திட்டான், என்னை அவன் பப்ளிக்கில் அடிச்சிட்டான், என்னை இவன் பப்ளிக்கில் பேசிட்டான், என்னை அவன் ரோட்டில் போய் கோவத்தில் வண்டியில் விட்டு இறக்கிட்டு விட்டுட்டான், எனக்கு அவன் வந்து ஃபோன் பண்ணலை. அதாவது ஒருத்தர் செய்கின்ற செயலால் ஏற்படுகின்ற கோபம். ஹோட்டலில் கூப்பிட்டு போய் எனக்கு அவன் காசு வாங்கி தரல, எனக்கு இதை அவன் பண்ணலை, அவன் என்னை கோவத்தில் அடிச்சிட்டான், என்னை வண்டியில் கூப்பிட்டு போய் பாதியிலே விட்டுட்டான், அப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஒருவர் செய்கின்ற செயலால் ஏற்படுகின்ற மனப்பிரிவு. 9ஆம் இடம் என்பது வாழ்கின்ற சமுதாயம், வாழ்கின்ற சூழ்நிலை, குடும்பத்தில் எதிர்பார்க்கும் உறவு முறைகள். சில பேர் பாருங்கள், லவ் பண்ண எங்கள் வீட்டில் ஒத்துக்கல வேணான்ட்டாங்கம்பாங்க. ஸோ இந்த 9ஆம் இடம் ஒருவருக்கு சரியில்லை என்றால், 5 சம்பந்தப்பட்டு 9ஆம் இடம் சரியில்லை என்றால் அவர்கள் திருமண வீட்டில் ஒத்துழைப்பு இல்லாமல் அவர்கள் பிரிவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகிறது. அடுத்து 8ஆம் இடம் அவமானம். ஒருவர் காதல் செய்து அதனால் ஏற்படுகின்ற அவமானம் 8ஆம் இடத்தை குறிக்கிறது. 3ஆம் அதிபதியுடன் பாதகாதிபதி தொடர்பு பெறும்போது, 3ஆம் அதிபதியுடன் அஷ்டமாதிபதி தொடர்பு பெறும்போது, அது 5ஆம் அதிபதி நட்சத்திர சாரத்திலோ, 5ஆம் அதிபதி வீட்டிலோ, அல்லது 5ஆம் அதிபதி பார்வையிலோ, அல்லது 5ஆம் அதிபதி பரிவர்த்தனையிலோ ஏற்படும் பொழுது காதலின் மூலமாக பெயர் கெடுகிறது என்பதை உறுதியாக சொல்ல முடியும். அடுத்து 4ஆம் அதிபதி பாதகாதிபதி தொடர்பு பெறுகிறது. இருக்கின்ற ஊரில் பேர் கெட்டு போயிடும். ஒரே ஊரில், அந்த ஊரில் பேர் கெடுத்துட்டு வேறு ஊருக்கு போயிடுவாங்க. ஒரே தெருவில் இருப்பாங்க, லவ் பண்ணுவாங்க, எல்லாம் அசிங்கமாக பேசுவாங்கன்னு சொல்லிட்டு வேறு ஊரை விட்டு போயிடுவாங்க. இங்கேருந்து சென்னை போயிடுவாங்க, இங்கேருந்து பெங்களூர் போயிடுவாங்க. அந்த மாதிரி வாழ்க்கை குறிக்கிறது 4 வோல்ட்டு. அடுத்து 9ஆம் அதிபதியுடன் பாதகாதிபதி தொடரும்போது சமுதாயத்தில் அங்கீகாரம் கிடைக்காத காரணத்தால் இவர்கள் பிரிந்து போவதை குறிக்கிறது. அடுத்து 3, 4, 9ஆம் அதிபதி பாதகாதிபதியுடன் தொடர்பு பெறும்போது அவர் சமுதாயத்தில் பெயர் கெடுகிறது என்பதற்காக காதல் பிரிவு ஏற்படுகிறது. அதே மாதிரி ஒருவருக்கு 3, 4, 9 அதிபதிகள் அஷ்டமாதிபதி தொடர்பு பெறும் பொழுது இவர்கள் திருமணத்தின் போது லவ் பண்ணும் பொழுது இவர்கள் செய்கின்ற செயலால், உங்கள் பையனை அங்கே பார்த்தேன், உங்கள் பொண்ணை இங்கே பார்த்தேன், அவங்க 2 பேர் சினிமாவில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இவர்களுக்கு ஏற்படுகின்ற இணக்கத்தின் காரணமாக பிரிகிறார்கள். திருமணத்தால் பெயர் கிடக்கூடிய நிலைகள் இதுதான். இது வந்து பார்த்திங்கன்னா சிம்ம லக்கணத்துக்கும் சரி, கும்ப லக்கணத்துக்கும் சரி, மகர லக்கணத்துக்கும் சரி, இவங்களுக்கெல்லாம் அதிகமாக ஏற்படும். ஏன் அப்படின்னா சிம்ம லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் 4 கூரை வரும், 9 கூரை வரும் செவ்வாய். அதே சிம்ம லக்கணத்திற்கு 9ஆம் அதிபதி பாதகாதிபதியாக வந்ததுனால இந்த செவ்வாயோட வீட்டில் மேஷத்திலோ விருச்சகத்திலேயோ ராகுகேது இருந்தாலோ, அல்லது இந்த செவ்வாயை சனி பகவான் பார்த்தாலோ சிம்ம லக்கணக்காரர்களுக்கு காதல் தோல்வி ஏற்படுகிறது. நீங்கள் நிறைய பேர் இந்த சிம்ம லக்கணக்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்குள்ள உங்கள் கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம லக்கணத்திற்கு இந்த நான் சொன்ன கிரக அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக காதல் தோல்வி ஏற்படும். அடுத்து கும்பலக்கணம். கும்பலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் அதிபதியும் சுக்கிரன், 9ஆம் அதிபதியும் சுக்கிரன் தான். அதே சுக்கிரன் தான் பாதகாதிபதியாக வரதுனால இந்த துலாத்திலேயோ அல்லது ரிஷபத்திலேயோ ராகுகேதுவோ அல்லது சனி பகவானோ சம்பந்தப்பட்டால் இவர்களுக்கு காதல் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, கல்யாணத்தில் போய் முடியல. அதே மாதிரி மகர லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் 4, 11 கூடையவர் தான் செவ்வாய் சுகாதிபதியாக வருவதனால, அதே 11ஆம் அதிபதி பாதகாதிபதியாக வரதுனால மகர லக்கணத்துக்கும் பார்த்தீங்கன்னா காதல் தோல்வி ஏற்பட்டிருக்கும், அல்லது காதலித்த பெண்ணையே கல்யாணம் பண்ணும்போது அதில் மனத்தாங்கல் அதிகமாக ஏற்படும். திருமணத்துக்கு பிறகு பெற்றோருடைய ஆணாக இருந்தால் பெண்ணுடைய குடும்பமும், பெண்ணாக இருந்தால் ஆணுடைய குடும்பமும் அந்த மணப்பெண்ணை மணமகனை காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த காதல் திருமணம் ஏற்படணும், அந்த கான்க்ளூஷன் வந்துடுறேன். மறுபடியும் ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். இந்த சிம்ம லக்கணம் கும்ப லக்கணத்தை பொறுத்த வரைக்கும்
புரிந்து கொள்ளாத காரணத்தினாலே இவர்கள் பிரிஞ்சுக்குவாங்க. இந்த சிம்மலக்கணக்காரங்களையும் கும்பலக்கணத்துக்காரங்களையும் 1 மணி நேரம் இப்போ லவ் சண்டைன்னு சொல்லி உட்கார வச்சாலே இவங்களே திரும்ப சேர்ந்துக்குவாங்க. இந்த 3வது மனிதர்களால் இவங்கெல்லாம் பிரிவினை ஆயிடுறாங்க. காரணம், கும்பலக்கணத்துக்கு 3 குடைவர் சனி, அவரே செவ்வாய் லக்கணாதிபதியினுடைய எதிராளியாக வர்றதுனால அதில் ப்ராப்ளம் ஏற்படுகிறது. ஸோ மீண்டும் நான் சொல்கிறேன், காதல் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 4-5 ராசி கட்டம் போடலான் இருந்தேன். பட் பரவாயில்ல, அடுத்து இன்னும் 2-3 பேர் பேசணும். இது நம்மளே பேசி டைமை இது பண்ணக்கூடாது. ஸோ காதல் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம், இது அனைத்தும் ஏதோ ஒரு வகையில் இப்போ 2ஆம் அதிபதி 5ஆம் வீட்டில் இருக்காங்க, 7ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் பார்த்துக்கிறாங்க அல்லது கிரகச்சேர்க்கை ஆகிறாங்க, 5ஆம் அதிபதி லக்கணத்தோட தொடர்பு கொண்டுச்சு அப்படின்னா இந்த 2, 4, 5, 7, 11 2, 4, 5, 7, 11 சம்பந்தப்பட்டால் இவர்கள் நிச்சயம் காதல் திருமணம் செய்வார்கள். அதில் பாதகாதிபதியோ ராகு கேதுவோ சம்பந்தப்பட்டால் அந்த புத்திகள் காதலிக்கும் போது வந்தால் பிரிவினை வரும். ஸோ வாய்ப்பு கிடைச்சால் இதனுடைய தொடர்ச்சியை மீண்டும் இன்னொரு மாநாட்டில் பேசலாம். ஏன்னா அடுத்தவங்க பேசணுன்றதுக்காக 2 தடவை சிக்னல் கொடுத்துட்டாரு. இதுக்கு மேலே பேசினா மைக் வேலை செய்யலன்னு ஆஃப் பண்ணிட்டு போய் செக் பண்ணுவாங்க. அந்த இடத்துக்கு நம்ம வழிவிட வேண்டாம். ஸோ நான் பேசின காதல் திருமணம் என்கின்ற விஷயத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். 2, 5, 2, 4, 5, 7, 11ஆம் இடம் சம்பந்தப்படும் பொழுது அவர்கள் காதல் மூலமாக தான் திருமணம் செய்கிறார்கள் என்பதை ஆணித்தரமாக என்னால் கூற முடியும். அதற்கு என்னிடம் ஜாதகம் பார்த்து வந்த அவர்களுடைய டேட்டா பேஸில் காதல் திருமணமானு கேட்டு அவங்க ஆமான்னு சொன்ன எல்லாத்தையும் நான் வச்சுருக்கேன். இதே அவங்களே நான் கவர்மெண்ட் வேலையில் இருக்காங்கன்னா அதே ஜாதகத்தை கவர்மெண்ட் வேலைக்கு வச்சுருக்கேன். இப்படி அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் கிட்டத்தட்ட 100 ஜாதகத்தை இப்போ நான் ஜாதகம் பார்க்குறேன்றதை விட ஜாதகம் சேகரிக்கின்றது தான் உண்மையாகி போயிடுச்சு. இப்போ மறு திருமணமாக 22 ஜாதகம் வச்சுருக்கேன், ஐஏஎஸ் ஜாதகமாக 9 ஜாதகம் வச்சுருக்கேன், ஐபிஎஸ் ஜாதகமாக 13 ஜாதகம் வச்சுருக்கேன், எம்எல்ஏ ஜாதகமாக ஒரு 35 ஜாதகம் இருக்குது, மினிஸ்டர் ஜாதகமாக ஒரு 8 ஜாதகம் 9 ஜாதகம் இருக்குது, முன்னாள் மினிஸ்டர் ஜாதகம் ஒரு 9 வச்சுருக்கேன், எம்பி ஜாதகமாக ஒரு 20 ஜாதகம் வச்சுருக்கேன், ரயில்வேல வேலை செய்கிறவங்களா அப்படி எப்படியெல்லாம் ஜாதகம் அப்படின்றத நான் கலெக்ட் பண்ணிருக்கேன். ஸோ இந்த காதல் திருமணத்தினுடைய 2ஆம் பாதி இன்னும் ஒரு 6 பக்கம் வாய்ப்பு கிடைத்தால் இன்னொரு மாநாட்டில் கட்டாயம் பேசுவேன் என்று உறுதியளித்து இவ்வளோ நேரம் எழுதின அந்த அம்மாவுக்கு, அவருக்கு, ஒரு 5 பேருக்கு கேட்ட அனைவருக்கும் நன்றி கூறி வாய்ப்பு கொடுத்த அன்பு அண்ணன் சிவசூரியன் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.